இந்த கதையில் வரும் இந்த விவசாயி செய்த ஒரு தவறை நீங்க உங்க வாழ்க்கையில் செய்துட்டு இருந்தீங்கன்னா கடவுளே உதவி செய்ய நினைச்சாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது. அவர் என்ன தவறு செய்தார் புல்லா பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். அந்த ஊர்லயே சிறந்த விவசாயி. ஆனா அந்த வருடம் இன்னும் அதிகமான விளைச்சல் எடுக்கணும் என்று ஆசைப்பட்டார். அவர் மனசார கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார். கடவுள் அவர் முன்னால் வந்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். விவசாயி சொன்னார், இந்த வருடம் புயல் காற்று வேண்டாம். அளவான மழை, அளவான சூரிய ஒளி மட்டும் கொடுங்க. அப்படின்னா இந்த கிராமத்திலேயே நான் அதிக விளைச்சல் எடுத்து காட்டுவேன். கடவுள் சிரிச்சு, நீ கேட்டதெல்லாம் அப்படியே நடக்கும் என்று சொன்னார். சந்தோஷத்தில் விவசாயி அனைத்து விதைகளையும் விதைத்தார். சரியான நேரத்தில் மழை பெய்தது. சரியான நேரத்தில் வெயில் வந்தது. எல்லாம் அவர் கேட்ட மாதிரி நடந்தது. அவர் நினைத்தார், இப்போ எல்லாம் கடவுள் பார்த்து கொண்டாரே, நான் ஏன் வெயிலில் போய் கஷ்டப்படணும்? அதனால் வீட்டிலேயே இருந்தார். நிலத்துக்கு போகவே இல்லை. அறுவடை நாள் வந்தது. அவர் மகிழ்ச்சியோடு வயலுக்கு போனார். ஆனா பயிர் செடிகள் எல்லாம் உயரமாக இருந்தாலும் அதுல ஒரு கதிரும் இல்லை. அவர் அதிர்ச்சியடைந்து கடவுளிடம் கேட்டார், நான் கேட்ட மாதிரி மழை, வெயில் எல்லாம் கொடுத்தீங்க, அப்புறம் ஏன் கதிர் வரல? கடவுள் சொன்னார், நீ புயல் காற்றை நிறுத்த சொன்னாய். ஆனா அந்த காற்றுதான் செடியை வலிமையாக்கும். சிறிய கஷ்டங்கள்தான் வேர்களை ஆழமாக வளர வைக்கும். கஷ்டமில்லாத வாழ்க்கை வெற்றியை தராது. அந்த நாள் முதல் விவசாயி ஒரு உண்மையை புரிந்து கொண்டார். கஷ்டமில்லாமல் வெற்றி கிடையாது.